ஹலோ ஹலோ ஆத்திரம் கொண்டு வருவாள் காளி அசுரரை அடக்கியாள நித்திரை இதனிலொட்டாள் நெங்காள் நடு நீலி கண்டாள் எத்தனை கோடி வினை வந்து சொல்ல போதிலும் எங்கள் அம்மை பத்திரகாளி தயவால் ஒரு பயம் இல்லையே. ஆயோ கல்லை தெரியும் அந்த அருமுகவே அப்பருக்கு அபிராமி மண்ணும் உள்ளவனே இருபோட மனது கொண்டு அந்த தாருகனை தலையருக்க தோணுவாயே தோன்றுவாயே வலங்கை மகாளி அம்மா மகாளி படிக்கையிலோ மனம் கொண்டிடுவாய் மனம் கொண்டிடுவாய் பத்திரமாகாளி போடு 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 ஆதிபரன் பொண்ணோ கைலாசோ கைலாசோ அம்மையுமை வாழும் வெள்ளி கைலாசோ ஆதிபரன் பொண்ணோ கைலாசோ கைலாசோ அம்மை உமை வாழும் வெள்ளி கைலாசோ ஜோதி உரையில் கைலாசோ கைலாசோ தரனார் வெளி வெளி கைலாசோ போடு 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 அந்த கைலாச வாழ்புறத்தில் 1008 கொடுமுடியா அந்த கைலாச வாழ்புறத்தில் 1008 கொடுமுடியா பொன்னை உருக்கி வார்த்தை துணி பொன்னை உருக்கி வார்த்தை ஒரு முத்தாலை பலகை பாவி ஆணி பண்ணும் பலகையிலே ஆணி பண்ணும் பலகையிலே அரணமையும் கொல்லி விரந்தார் சக்தி அவையிடம் இருக்க வல்லம் இருந்தார் சக்தி அவையிடம் இருக்க ஆதி சங்கரனார் வலம் இருந்தார்
மாமலையிலே கைலாச மாமலையிலே தானாக தோன்றிய தங்க கைலாச மாமலை, தானாக தோன்றிய வெள்ளி கைலாச மாமலை, தங்கமலை, வெள்ளிமலை, பொன்னுமலை, ஆமாம்மா, வைரம் வைடூரியம் எப்படி என்று சொன்னாலும் கைலாசத்தினுடைய பெருமையை சொல்லிக் கொண்டே போகலாம். அடேங்கப்பா, அவ்வளவு அழகு வாய்ந்த கைலாச மாமலை, கைலாச மாமலையிலே 30 கோடி தேவர்கள், 48 கோடி ரிஷிமார்கள், சங்கத்தார், சமயத்தார்கள், தானவர்கள், வானவர்கள், ஆமாம்மா, கந்தன், கணபதி எல்லோரும் குழுவாக இருக்கும் பொழுது பார்வதி ஆனவள் பரமனை பார்த்து என்னமா சொல்லுகின்றார்கள்? பகவானே, ஆண்டவா, திருநடனம் ஆட வேணும், ஆட வேணும், ஆட வேணும், பார்வதியால் காண வேணும், காண வேணும், பார்வதியால் காண வேணும், காண வேணும், திருநடனம் ஆட வேணும், ஆட வேணும், ஆட வேணும், தேன்மொழியால் காண வேண்டும், காண வேண்டும், தேன்மொழியால் காண வேண்டும், காண வேண்டும். திருநடனம் ஆடினாக்கால் தேசமெல்லாம் அழிந்திடுமே, திருநடனம் ஆடினாக்கால் தேசமெல்லாம் அழிந்திடுமே. திரு பார்க்கடலும் 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 மாதம் கோர்த்திடுமே, கோர்த்திடுமே, மாதம் கோர்த்திடுமே, கோர்த்திடுமே. போடு 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 போடு, இந்த போடு கறக்கு கறக்கு விடாத. அழிந்தாலோ பாரமில்லை, பாரமில்லை, ஆட வேணும் திருநடனோ, அழிந்தாலோ பாரமில்லை, பாரமில்லை, ஆட வேண்டும் தாங்கள் திருநடனோ. பார்வதியால் சொல் கேட்டு, சொல் கேட்டு, சொல்லை கேட்டு ஏது சொல்வார், ஏது சொல்வார், ஏது சொல்வார், ஏது சொல்வார். பார்வதியா சொல்லு கேட்டு, சொல்லை கேட்டு பகவானோ ஏது சொல்வார், ஏது சொல்வார், பகவானும் ஏது சொல்வார், ஏது சொல்வார். மலையிலே பகவானை பார்த்து பார்வதியால் சொல்லுவாய், என்னமா சொல்லுகிறார்கள்? பகவானே, உங்களிடத்திலே வந்து கேட்க வேண்டும். என்னமா கேட்கின்றாய்? தில்லையிலே ஆடினீர்கள், உண்மைதான். நெல்லையிலே ஆடினீர்கள், கண்டிப்பாக. சீர்காழியிலே ஆடுகின்றீர்கள், டெஃபினெட்லி. சிதம்பரத்திலே ஆடினீர்கள், உண்மைதான், உண்மைதான். போய் இடம் கிடைக்காமல் சுடுகாட்டிலே போய் ஆடி இருக்கின்றீர்கள். இடம் கிடைக்காமல் அல்ல பார்வதி, உன்னிடத்தில் சண்டை போட்டு விட்டு கோபம் வரக்கூடிய நேரத்தில் பேயோடு ஆடுவேன் சுடுகாட்டில் சென்று. ஆனால் அங்கே எல்லாம் ஆடின நீங்கள் சரி கைலாச மலையிலே பார்வதியாக என் முன்னே ஏன் ஒரு நடனம் ஆட? சரியாக கேட்டாய், சரியாக கேட்டாய் அம்மா. ஆடுங்கள். என்னில் சரி பகுதியாக இருந்து நான் ஆடக்கூடிய நேரத்தில் அதை கண்டுகொள்ளாதது அது என்னுடைய தவறு கிடையாது. சரி, பெண்ணே, நான் இப்பொழுது நடமாடினேன் என்று சொன்னால் அகில உலகமும் அழிந்து விடுமே. உலகம் அழிந்தால் என்ன, நான் ஆட வேண்டும் திருநடனம். எம்மா, நீயோ உன்னுடைய சுயநலத்தை நாடுகின்றாய், நானோ இந்த நாட்டு மக்களுடைய பொதுநலத்தை நாடுகின்றேன். சுயநலமோ பொதுநலமோ ஆட போறீங்களா? எங்க அண்ணன் வீட்டுக்கு போகட்டுமா? பார்வதி, சற்று பொறு, ஆடுகின்றேன், ஆனால் ஒன்று எது வந்தாலும் நீயே ஏற்றுக்கொள். அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி ஆட போறீங்களா? ஆமாம்மா, ஆடுவதெல்லாம் சரிதான். சரி, உங்கள் மேனியில் இருந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கீழே விழக்கூடாது. அப்படி அங்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு பொருள் தவறி கீழே விழுந்து விட்டது என்று சொன்னால் ஆட்டத்திலே தோற்றதாக பார்வதி, பார்வதி, உன்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருகின்றது. எனக்கும் அப்படித்தான். உலகத்தில் யாரிடத்தில் வேண்டும் என்று சொன்னாலும் நான் தோற்று விடுவேன். உன்னிடத்தில் தோற்று விட்டேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நான் இருக்க வேண்டுமா? சரி, ஆடுகின்றேன் பார்வதி. அப்படி என்று கைலாச மலையிலே பகவான் நடனம் ஆடுகின்றார். ஆமாமா, எப்படி பாருங்கள். எப்படி எப்படியம்மா? ஆடிக்கொண்டாரே திருநடனம், ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம், ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே நடனம், ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம், ஆடிக்கொண்டாரே. ஆடுபிரமணர் 64 கோடி, ஆடுபிரமணர் 64 கோடி, 51,000 சங்கத்தார் சொல்லிட மட்டுக்கடக்காத மெய்ப்பொருளானவர் மாயன் தனக்கு மைத்துனர். ஆடிக்கொண்டாரே திருநடனம், ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே நடனம், ஆடிக்கொண்டாரே. ஆதிவேசி அறையில் ஏகாதிரசி அறையில் உடுத்தவர், கண்ட கொண்டாளியை தோளிலே போட்டவர், ஏகண்ட கொண்டாளியை தோளிலே போட்டவர், தோளிலே மாலையை பொக்கன போட்டவர், தொந்தம் தருகிட தொந்தம் என ஆடிக்கொண்டாரே பகவான், ஆடிக்கொண்டாரே,
காதிலே கேட்ட ஆமாம்மா. பகவான் தன்னுடைய நடனத்தை தொடங்குகின்றார். அடேங்கப்பா, முதலாக சிரித்துக் கொண்டு ஆனந்த தாண்டவத்தில் தொடங்குகின்றார் பகவான். சரி. பகவானுடைய ஆட்டமானது சற்று மேல் நோக்க மாதம் வருடம் அப்படி என்று சொல்லி யுகக்கணக்காகவே ஆடிக்கொண்டிருக்கின்றார். கணக்கிலே ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது பகவானுடைய ஆட்டமானது ருத்ர தாண்டவமாகவே மாறுகின்றது. ருத்ர தாண்டவம் சரிதான். சரி, ருத்ர தாண்டவமாக மாறும் பொழுது அந்த காதிலே அணிந்திருந்தாரே குண்டலம். குண்டலம். அந்த குண்டலத்தினுடைய திருக்காணி அப்படியே கலன்று கொண்டு வருகிறதா. மகர திருக்காணியானது கலந்து வரக்கூடிய நேரத்தில் பார்த்த பகவான் நிற்கின்றார். என்ன? அதாவது ஆற்றத்தை நிறுத்திவிட்டு சரி செய்தோம் என்று சொன்னால் பார்வதி இடத்தில் நாமல் தோற்றுக் கொள்வோம் கண்டிப்பாக அப்படி என்று சொல்லி ஒரு கால் பெருவிரலை தரையிலே ஒன்றி ஆமா மறுகால் பெருவிரலை எடுத்து அந்த திருக்காணியை சரி செய்கின்றார்களா. சரி செய்யும் பொழுதே நினைக்கின்றாள் பார்வதியானவை, என்னம்மா இப்படி எல்லாமா நடனம் ஆடுவாங்க? அதாவது போயும் பகவானுடைய நடனம் இப்படி இருக்கிறது அல்லவா. அதாவது எதற்காக அப்படி அம்மை நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், எதற்காக இந்த உலகத்தில் பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட ஈகடை எறும்பு முதல் 84 லட்சம் மனிதர்களையும் படைத்து அதில் இருக்கக்கூடிய ஜீவராசி அனைத்திற்கும் மட்டில் இல்லாமல் வடியிழந்து விட்டு வரக்கூடிய பகவான் போயும் கட்டிய மனைவியை கண்டு தோல்வி பயம் வந்து விட்டதே அப்படி என்று சொல்லி பார்வதியானவள் கையை கொட்டி கலகல கலகல கலகலம் என்று சிரித்தார்களா. பார்த்திருந்தாள் கங்காதேவி. ஆமா, ஒரு நேரம் தானே ஒரு மாதிரி முக்கிற மாதிரி இருந்து என்னை இப்ப நாளைக்கு அங்க போய் 10-11 நேரம் வரைக்கும் உண்டுமே. சரிதான். ஆமாம்மா. கங்காதேவி ஆனவை கோபம் கொள்ளுகிறாய். ஆமாம்மா. ஒரு நாள் நம்ம அக்கா இப்படி சிரிக்க மாட்டாள். கண்டிப்பாக. இவள் ஏன் இப்படி சிரிக்கிறாய்? ஒரு கணம் போலும் இந்த இவளுடைய தலையிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி சிரிப்பிலே பலவிதம். ஆமாம்மா. இவள் சிரித்தது ஏளன சிரிப்பு. கண்டிப்பாக. சிரித்த காரணத்தினாலே சரி கங்காதேவி யானவள் கீழே குதித்தாய். கீழே குதித்த காரணத்தினாலே என்னவெல்லாம் அலைந்து போகிறது தெரியுமா? என்னதெல்லாம் 8 மலை 7 கடல் 7 புவனமெல்லாம் 8 மலை 7 கடல் 7 புவனமெல்லாம் எங்கு ஒன்றாய் அழிந்திடுமா, எங்கு ஒன்றாய் அழிந்திடுமா, நல்ல கைலாசம் எங்கும் ஒன்றாய் அழிந்திடுமா, எங்கும் ஒன்றாய் அழிந்திடுமா என்ற நல்ல கைலாசம். பட்டை மரோ தாவரமோ எங்கோ ஒன்றாய் அழிந்திடுமா, பட்டை மரோ தாவரமோ எங்கோ ஒன்றாய் அழிந்திடுமா, இருப்பதற்கு இடமும் இல்லை, இருப்பதற்கு இடமும் இல்லை, பார்வதிக்கோ இருப்பதற்கு இடமும் இல்லை, இருப்பதற்கு இடமும் இல்லை என்ற நல்ல சிவனார்க்கோ செந்தாமரை பூவதிலே சிவனாரோ அமர்ந்திருக்க, செந்தாமரை பூவதிலே சிவனாரோ அமர்ந்திருக்க, மாறானே கருடாழ்வா, மாறானே கருடாழ்வா, பரதீசனம் காண்பதற்கே பாரகாரே கருடாழ்வா, பாரகாரே கருடாழ்வா, சிவதரிசனம் காண்பதற்கு 8 மலை 7 கடல் 7 14 உலகமெல்லாம் தண்ணீர் மயமாக அழிகிறதே. சரி. மட்டை மரம் தாவரம் மனித உயிர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே தண்ணீரிலே மிதக்கிறதாம். சரி. கைலாச மலையிலே பகவானுக்கும் பார்வதிக்கும் இருக்க இடமில்லாம நேரத்தில் பார்த்த பகவான் சொல்லுகிறார், அம்மா என்ன ஆடவில்லை ஆடவில்லை என்று சொன்னேன், ஆடித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாய். அதாவது இப்போது பார்த்தாயா உலகம் அழிந்து விட்டது அல்லவா சுவாமி? உலகம் அழிந்தது என்று கவலை கொள்ளுகின்றீர்களா? கண்டிப்பாக பெண்ணே. நான் இருக்க உங்களுக்கு என்ன பயம்? என்னம்மா சுவாமி, உங்களுக்கு இருக்க இடம் நான் உண்டு பண்ணி தருகிறேன் ஆகட்டும் என்று சொல்லி கையில இருக்கக்கூடிய கணையாளி என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை கலட்டினாய். சரி. அப்படியே சுழற்றி எறிகிறாய். அந்த கடலிலே கீழ் உலகத்தில் சென்று வேறுண்டி மேல் அந்த கடலிலே வந்து ஒரு செந்தாமரை மலர் வந்து மலர்ந்ததா. செந்தாமரை மலர் மேலே சிவனாரும் பார்வதியும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு திட்டையானது அமைத்து அதிலே அமர்ந்திருந்தார்களா. அந்த நேரத்திலே கருடையாழ்வான் சிவதரிசனம் காண வேண்டுமே என்று சொல்லி வைகுண்ட லோகத்தை ஆண்டு வரக்கூடிய செந்தலை கருடையாழ்வார் சிவதரிசனம் காண வேண்டும் என்று சொல்லி ஆகாய மார்க்கமாகவே இந்த 5ஆம் கடலாகிய திருப்பார்கடலை கடந்து நேர கைலாசமலைக்கே வருகின்றார்களா. கைலாசத்தையும் காணவில்லை, காண்டிருப்ப பொய்கை காணவில்லை,
இல்லை, மாயமாக இருக்கிறது அல்லவா? மரம் மட்டை தாவரங்கள் மனித உடல்கள் எவதையும் காணவில்லை, பகவானையும் காணவில்லை என்று சற்று கூர்ந்து கவனிக்கின்றான். ஆமாம்மா. செந்தாமரை மலரிலே சிவனாரும் பார்வதியும் இருப்பதைக் கண்டான். ஏங்கப்பா, பகவானே, ஆண்டவா, உங்களுக்கா இந்த நிலைமை? உண்மைதான் கண்ணே. எப்படி இருந்த நீங்கள் இந்த செந்தாமரை மலரிலே வந்து இருப்பதற்கு என்ன காரணம்? நர்மை செல்வமே கருடையாழ்வா, என்ன? இதோ இருக்கின்றாள் அல்லவா பார்வதியானவள். ஆமா. பரமனாகி என்னை பார்த்து நடனமாடச் சொன்னால் நானும் வார்த்தை மீறாமல் நடனமாடினேன். எதை கண்டு நகைத்தாள் என்று தெரியவில்லை. தலையில் இருந்த கங்காதேவியானவள் கீழ் உலகத்தில் ஊண்டிவிட்டாள். அப்படியா? ஆமாம்மா. இப்ப நான் என்ன செய்யணும்? எப்பா, என்ன? உடனடியாக நீ சென்று இந்த உலகத்தில் அழியாத மெய்ப்பொருள் ஏதாவது உண்டும் என்று சொன்னால், கட்டையாக இருந்தாலும் சரி, குத்தியாக இருந்தாலும் சரி, ஆமா, கண்டெடுத்து வா. அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சரி, கருடன் எப்படி வருகிறான் பாருங்கள். எப்படியம்மா? பறந்து சென்று கருடையாழ்வான், கருடையாழ்வான், கருடாழ்வான், பரப்பையெல்லாம் தேடுவானா, தேடுவானா, தேடுவானா. பறந்து சென்று கருடையாழ்வா, கருடாழ்வான், கருடாழ்வான், அவன் பரப்பையெல்லாம் தேடுவாரா, தேடுவானா, தேடுவாரா. மணிக்கடலில் பாத்திரம் மிதக்க கண்டா, அசத்து அசத்து அந்த சொல்ற பாத்திரத்தை அல்லகத்தால் தான் கொள்ளுவி. அழகு அழகு. பாத்திரத்தை கண்டபோது 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 சந்தோஷம் உண்டாகி உண்டாகி உண்டாகி, பாத்திரத்தை கண்டபோது 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 சந்தோஷம் உண்டாகி உண்டாகி உண்டாகி. பறந்து சென்று கருடையாழ்வான் பரப்பை எல்லாம் தேடும் பொழுதே சரி, சுரபி சிந்தாமணி கடலிலே சுரப்பாத்திரம் மிதக்க கண்டார். கண்ட சுர பாத்திரத்தை கால்நகத்தால் தான் கொள்குவி கரைக்கண்டனாருடைய முன்பிலை கொண்டு வைத்தார்களா? பாத்திரத்தை கண்ட போது பகவானுக்கு சந்தோஷம், மனமகிழ்ச்சி கொண்டார். என்ன சொல்லுகிறார்? இறைவா, என்ன? இதோ இருக்கின்றது அழிந்த உலகத்தில் அழியாத மெய்ப்பொருள். பாத்திரத்தை திறந்தார். பார்க்கக்கூடிய நேரத்தில் பாத்திரமோ ஒன்று, அறையோ இரண்டு. ஏங்கப்பா, உள்ளிருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படியே வெளியே வந்து தோன்றினார்கள். சரி, சொல்லுகிறார். என்னப்பா கேட்கிறார்கள்? ஐயா, என்னப்பா? அம்மா, என்ன? இருவேரும் யார் என்பதை தெளிவாக சொல்லுகின்றீர்களா? நான் யார் தெரியுமா? நான் தான் வள்ளுவர். சரி, இது அருகில் இருக்கின்றாள் அல்லவா, இது என்னுடைய மகள் திருமகள். என்னுடைய வேலை விவசாயம், அதாவது தோட்டக்கிரிசி வேலை என்று சொல்வார்கள் அல்லவா. என்று பார்த்தால் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மகளானவள் கஞ்சி கொண்டு வருவது வழக்கம். கஞ்சிதான் குடிப்பீங்களா? கண்டிப்பாக. சரி, களைப்பு தீர வேண்டும் என்று சொல்ல கஞ்சிதான். களைப்பு தீரனா கஞ்சி குடிக்கணும். ஆமாப்பா. சரி, கஞ்சி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நான் கஞ்சி குடித்து வருவது வழக்கம். அன்று வரக்கூடிய நேரத்தில் காற்றடிக்கவில்லை, மழை பொழியவில்லை, மேகம் கருக்கவில்லை, மின்னல் இடிக்கவில்லை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அழகாகவே காட்டாற்று வெள்ளமானது திரண்டு வருவதை அறிந்தோம். என்ன செய்வதென்று எங்களுக்கே தெரியவில்லை. மின்னல் இடிக்காத நேரத்தால் காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு வந்தது. ஆமா, ஆமாமா. சரி, இப்படி இருக்க என்ன செய்வதென்று தெரியாத நாங்கள் இந்த கஞ்சிகளை கொட்டிவிட்டு பாத்திரத்தை என்னுடைய வலிமையாளை பெரிதாக்கி ஒரு அறையிலே நானும் ஒரு அறையிலே என்னுடைய மகளுமாக அமர்ந்து கொண்டோம். இதான் நடந்தது. சொல்லுகிறார் சிவபெருமான். உங்களுக்கு விதி முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறது எங்க இருக்கீங்க? எங்க இருக்கின்றோம்? கைலாச மலையில சரி, இருக்கீங்க. நல்லது சாமி. போன யுகத்திலே நீங்கள் தகப்பனும் மகளுமாக வாழ்ந்தீர்கள். சரி, அந்த யுகம் முடிந்து விட்டது. ஆமாப்பா. இனி பிறக்கக்கூடிய யுகத்திலே நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து வர வேண்டும். அதாவது நீங்கள் கல்விக்கு தந்தையாகவும் திருமகளே நீ செல்வத்துக்கு அதிபதியாகவும் சென்று வருவாய். சரி, அப்படி என்று சொல்லி இரண்டு பேரையும் அப்படியே வாழ்த்தி வரத்தை கொடுத்து விட்டு மீண்டும் கருடையாழ்வாரை பார்த்து சொல்லுகின்றார். இப்பா கருடையாழ்வா, ஐந்தாம் கடலாகிய திருப்பார்கடலே பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பள்ளி கொண்டிருக்கின்றார். உடனடியாக நான் சொன்னதாக அவரை சென்று நீ அழைத்து வா. சரி, என்று சொல்லி அழகாகவே கருடையாழ்வான் திருப்பார்கடலில் வந்து பார்க்கும் பொழுது சரி என் பெருமாள் இத்திரை செய்கிறார். எப்படி எப்படி அம்மா? கல்லதோதான் வடக்காக ஓடு, கல்லதோதான் வடக்காக மோகம் தற்காக கல்லதோதான் வடக்காக எம்மா கல்லதோதான் வடக்காக கரக மூடி இதற்காக வெற்றிசைக்கு முகமாக ஒரு பாம்பாக
பொழித்தழுகி அறிநடை வாழ் பொழித்தழுகி அச்சம் பெற கை காட்டி காலதுதான் வடக்காக கனகமுகம் தெற்காக மேற்கு திசை முகமாக மெத்தை ஒரு பாம்பாக அறிந்து மறையாதவர் போன்றோ இந்த உலகத்தில் நடப்பது அனைத்தும் தெரிந்தும் தெரியாதவர் போன்றோ என் பெருமாள் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது பார்த்த கருணையாழ்வான் நினைக்கின்றார். என்ன அதாவது பெருமாள் நித்திரையில் அல்லவா இருக்கின்றார். இவரை கைதீண்டி எழுப்பினால் கலங்கப்பட்டு விடுவார், மெய் தீண்டி எழுப்பினால் மிதப்பட்டு விடுவார் அப்படி என்று சொல்லி உடனடியாக தெய்வார்கள் பூங்காவனத்திலே சென்று பூமாலை பறித்துக் கொண்டு பூமாலையோடு பாமாலை துதிபாடி நின்றாராம் செந்தலை கருணையாழ்வார். அறிநெடுமால் முளைத்திலகி அச்சம் பரகை காட்டி கடல் பொங்கி வந்ததுண்டுமா? தெரியவில்லை சுவாமி. கனகமலை நகண்டதுண்டுமா? அதுவும் இல்லை சுவாமி. உலகம் 14 அடி குலைந்து போனதுண்டுமா? ஒருபோதும் கிடையாது சுவாமி. அப்படியானால் என்னை அழைப்பதற்கு வந்த காரணம் என்ன? சபா சரியாக கேட்டீர்கள் சுவாமி. என்ன? தங்களுடைய மைத்துனர் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய மைத்துனர் கரைக்கண்ட சிவபெருமான் பெருமாளை அழைத்து வருவதற்கு இடத்தில் கட்டளையிட்டுள்ளார். சரி, உங்களை நான் கூட்டிச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன். நான் வர வேண்டுமானால் கருடா எனக்கு கேட்ட வாகனம் வேண்டும் அல்லவா? சுவாமி, என்ன? அடியனை சுமந்து செல்லும் அளவிற்கு எனக்கு வலி கிடையாது. தங்களுடைய கிருபை உண்டும் என்று சொன்னால் பகவானே பகவானே என்னுடைய குரங்கலத்தில் ஏறிக்கொள்ளுங்கள். என்னை சுமக்கும் அளவுக்கு வலி இருக்கிறதா இல்லையா? தங்களுடைய கிருபை உண்டும் என்று சொன்னால் சரி, என்னுடைய கிருபை உனக்கு உண்டு ஆகட்டும் என்று சொல்லி கருடையாழ்வானுடைய குரங்கலத்தில் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஏறினாரா? இருவேரும் எப்படி வருகிறார் பாருங்க. எப்படியம்மா? பச்சை வர்ணனும் கருடா பச்சையில் ஏற பச்சையில் ஏற குரவை பாடியானிட பச்சை வர்ணனின் கருட பச்சையில் ஏற ஆவையர்கள் பெண் குரவை லட்சுமி பாகல் பார்வதியிலே துளசி மணி மாலையில காப்பி காப்பி கைலாசமலை உள்ளாக சென்று தலை போட்டாண்டி தன்னை தண்டனிட்டார். வெள்ளி கைலாசமலை உள்ளாலை சென்று வெண்டலை போல் ஆடி தன்னை கள்ளலேயன் மைத்துனரே வாருவாரோ வாருவாரோ வரட்டாட்டு கோணாரே கிட்டவே வாரோ வள்ளலைகள் மைத்துனரே வாருமே வாரோ வரக்காட்டி கோணாரே கிட்டே வாரோ தேச காலமாக நெத்திரை செய்து முளைத்தவரே இங்கே வாரோ தேச காலமாக நெத்திரை செய்து மொழித்தவரே கிட்டே வாரோ துறலில் கட்டுப்பட்ட மோதிர கையா கட்டுப்பட்ட மாப்பிள்ளையை கிட்டவே வாரோ துறலில் கட்டுப்பட்ட மோதிர கையா கட்டுப்பட்ட மாப்பிள்ளையை கிட்டே வாரோ. இப்படியாக கருடையாழ்வான் முதுகிலே பள்ளி கொண்டார் மாயவனார். ஒரு சிறகு வீசி வர ஒரு சிறகு குடை பிடிக்க சரி அழகாகவே இருபேரும் பள்ளி கொண்டு வருகிறார்களாம். நேர கைலாசமலையிலே வருகிறார். அந்த நேரத்தில் பார்த்த பகவான் சொல்லுகின்றார், வள்ளலே என் மைத்துனரே வாருமாறு வரக்காட்டி கோணாரை கிட்டே வாரும். வந்தினத்தான் குண்டுரலில் கட்டுப்பட்ட மோதிரக்கையால் குத்துப்பட்ட மாப்பிள்ளையன் அருகிலே வாரும். அத்தான் நல்லா பேசுறீங்களே மைத்துனா, கைலாசம் எங்கே போனது? மைத்துனா, என்ன என்னுடைய அதாவது உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை கேட்டால் உங்களுக்கே பரிதாபமாக இருக்கும். என்ன நிலைமை? கொஞ்சம் நான் சிவனே என்று சொல்லி கைலாசமலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தங்கச்சி இருக்கின்றாள் அல்லவா பார்வதியானவள், பரமனாய் என்னை பார்த்து நடனமாடு 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 என்று சொன்னார். மனைவி சொல் மந்திரம் அல்லவா நான் வாழ்ந்து வருகின்றேன். ஆடினேன். ஆனால் ஒன்று, என்ன? எதை கண்டு நகைத்தாள் என்று தெரியவில்லை. ஆனால் தலையில் இருந்தாள் அல்லவா கங்காதேவி ஆனவள். இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி முழு பலத்தையும் தரையிலே ஊண்டிவிட்டாள். ஊண்டிவிட்ட மாத்திரத்தில் 14 உலகம் மறை மற்றும் தாவரங்கள் அனைத்தும் அப்படியே தண்ணீராகவே அழிந்து விட்டது. அப்படியா? ஆமாப்பா. சரி, உலகம் அழிஞ்சு போச்சு. என்ன கூப்பிட்டிருக்கீங்களே, என்ன காரணம்? மைத்துனா, உங்களை அழைத்த காரணம் என்று சொன்னால் என்ன? கீழ் உலகத்தில் இருக்கின்றாள் அல்லவா மந்திரக்கணி உங்களுடைய தங்கை, அவளிடத்திலே சென்று ஒரு பிடி குங்குமம் மந்திரித்து தாங்கள் வாங்கி வர வேண்டும். ஒரு பிடி தானே? ஆமா, இதோ வாங்கி வருகிறேன். ட்ரிம் அதுல வெளியே ட்ரிம் இருந்து அது என்ன கரெக்டா இருக்கு. இப்படி ஆமா ஆமாமா
ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி எப்பா என்ன பார்த்த எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? ஆமா கண்டிப்பாக. அதாவது என்ன இந்த சொரூபத்தோடு கீழ் உலகம் செல்ல முடியுமா? முடியாதல்லவா? அப்படி என்று சொல்லி சொல்லி பகவான் ஒரு இடைச்சிறிய வேட்டுவாளி ரூபம் எடுக்கின்றார். எப்படி வருகிறார் பாருங்க. எப்படி எப்படியம்மா? சிறிய வேட்டுவாளி 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 தாரே ஒரு சொர்பம் ஒரு சொருபம் இடைச்சிறிய வேட்டுவாளி வேட்டுவாளி எடுத்தாரே ஒரு சொரூபம் ஒரு சொரூபம் தாமரை தண்டுவழி தண்டுவழி தாமரை தண்டுவழி தண்டுவழி உலகம் உலகம் ஓடிவா வலை வலை கண்ணே இட மதிலே இடமதிலே இடமதிலே மாயவனார் மாயவனா கண்ணிட மதிலே இடமதிலே மாறாரே மாயவனார் மாயவனா மந்திரகண்ணி 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 சத்தமிட்டார் சத்தமிட்டாள் போடு 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 இந்த போடு இப்படியாக இடைசிறிய வேட்டுவாளி ரூபம் கொண்டு மாயவனார் தாமரை தண்டு வழியாக கீழ் உலகத்திலே வருகிறார். அந்த மந்திரக்கண்ணி இடத்திலே வருகிறார். ஏ தங்காய் மந்திரக்கண்ணி, என் அருமை செல்வமே மந்திரக்கண்ணி. அண்ணா மந்திரக்கண்ணி அழைத்தால் ஒன்றக்கண்ணி வருகின்றார் இரவு நேரத்தில். மந்திரக்கண்ணி என்ன தங்காய் நலமாக இருக்கின்றாயா? நலத்திற்கு என்ன குறை? ஏன் சிரிக்கிறாய்? என் அருமை செல்வமே, முன்னொரு சமயத்தில் உன்னிடத்தில் நான் ஒரு வார்த்தை உரைத்து விட்டு சென்றேன், உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? என்ன சொன்னாய்? உலகம் அழிந்தால் மட்டும்தான் தங்காய் நான் உன்னை காண வருவேன் என்று சொன்னேன் அல்லவா? ஐயோ, உலகம் அழிஞ்சு போச்சா? கண்டிப்பாக கண்ணே. இருக்கு இடம் இல்லாம வந்திருக்கீங்களா? பரமன் அப்படி கிடையாதம்மா. அப்போ பரமனாகிய கரைக்கண்ட சிவபெருமான் பார்வதியை பார்த்து நடனமாட சொல்ல தலையில் இருந்த கங்காதேவியானவள் குபீர் என்று கீழே குதிக்க சரி 14 உலகம் தண்ணீராக அழிய உன்னை நான் அழிந்த உலகத்தை படைப்பதற்காக உன்னை நான் காண வந்திருக்கின்றேன். சுவாமி அண்ணா என்னம்மா கைலாசம் அழிந்து விட்டது என்று சொன்னால் உண்மைதான். பார்வதி அக்காவாலன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அக்கா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஆமாம்மா. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப என்ன? உன்னுடைய வலது கரத்தாலே ஒரு பிடி குங்குமம் நீ மந்திரித்து தந்தால் போதும், நான் கொண்டு சென்று விடுவேன். மண்ணளந்த மாயவன் நீ இல்லவா? ஆமா. நீ மண் கேட்டு என்னிடத்திலே வரலாமா? மண்ணு தானே வேணும். ஆமா. ஒரு பிடி என்ன 1000 தருகிறேன் வாங்கி செல். என் அருமை செல்வமே, என்ன ஆற்றிலே போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்வார்கள். ஆமா. உன்னுடைய கரத்தாலே நீ ஒரு பிடி மண் மட்டும் தந்தால் போதும், நான் வாங்கி செல்லுகின்றேன். அப்படி என்று சரி ஒரு பிடி மண்ணை வாரினாய். ஆமையா. மந்திரத்தை உச்சரித்தாய். சரி அண்ணனுடைய கையிலே கொடுக்கின்றாய். எங்கப்பா மண்ணை வாங்கிய மாயவனை நினைக்கிறார். என்ன நினைக்கின்றார்கள்? இந்த ஒரு பிடி மண் உலகத்தை படைக்க போதுமா என்ன? எப்பா ஒருவேளை போதாது என்று சொன்னால் இன்னும் நீங்கள் சென்று வாங்கி வாருங்கள், திரும்ப நம்மளதான் அனுப்புவாங்க. ஒருவேளை போதும் என்று சொன்னாலும் இந்த ஒரு பிடி மண்ணை வைத்து உலகத்தை படைக்க முடியும் என்று சொன்னால் மறுபடி மண்ணை நாமல் கொண்டு போறோம் என்று சொன்னால் உலகத்தில் எதையெல்லாம் படைத்து விடலாம் அல்லவா? அப்ப என்ன செய்யணும்? அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக நாமல் ஒரு பிடி மண்ணை களவு செய்ய வேண்டும். அப்படி என்று மாயவனார் கண்ணி கொடுத்தாள் ஒரு வீடி மழை, ஒரு வீடி மழை களவு செய்தால் ஒரு வீடி மழை, ஒரு வீடி மழை 2 வீடி வண்ணம் கொண்டு கடலில் வாரபோது கண்ணி கொடுத்த மன்னதுதா, கண்ணி கொடுத்த மன்னதுதா இருந்திடுமா, கண்ணி கொடுத்த மன்னதுதா, கண்ணி கொடுத்த மன்னதுதா கருவுருவாய் இருந்திடுமா, களவு செய்த மன்னதுதா மறைந்திடுமா மார்க்கடலில் கொண்டு வரபோது தன்னை கண்டபோது மகாதேவர் மனமகிழா
ஆமாமா 2 படி மண்ணையும் கொண்டு சரி அந்த மந்திரக்கணியிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு நடுக்கடலிலே வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆகிறது? அதாவது மாயவன் கருவுருவாக திரட்டி கொடுத்தாள் அல்லவா மண்ணானது வலது கையிலே இருந்து கருவுருவாகவே திரண்டு வருகின்றதா? மாயவன் களவு செய்த மண்ணானது நடுக்கடலிலே கரைந்து செல்லுகின்றதா? சரி, இதுல இருந்து என்னமா தெரியுது? திருடிய பொருள் ஒருபோதும் நிலைக்காது. என்னமா நினைக்காது? களவு செய்த பொருள் ஒருபோதும் நிலைக்காது. களவு செய்த பொருள் கடவாய் கஞ்சிக்கு கூட பத்தாது என்று சொல்லி எடுத்து காட்டுவதற்காக மாயவர் அன்று ஒருபடி மண்ணை களவு செய்து தண்ணீரிலே கரைத்து காண்பித்தாரா? சரிதான். கொண்டு வந்த மண்ணை உடைவரானுடைய முன்பிலை கொண்டு வைக்கக்கூடிய நேரத்தில் மண்ணு தன்னை கண்டபோது மகாதேவர் மனமகிழ்ச்சி கொண்டார். கொண்டு வந்த மண்ணை என்ன செய்தார் பாருங்கள். என்னமா கொண்டு வந்த மண்ணதையும் 1 நாளாய் பங்கு வைத்தார். கொண்டு வந்த மண்ணதையும் 1 நாளாய் பங்கு வைத்தார். 1 பங்கு மலையாக 1 பங்கு வானமாக 1 பங்கு மலையாக 1 பங்கு கடலாக மரம் தோண மனித உயிர்கள் தோன்றிடும். மரம் தோண்ட மனித உடல்கள் தோன்றிடுமா? கைலாசமானதும் தானாக தோன்றுதையா? அசத்து அந்த கைலாச புறமதிலே தேவரெல்லாம் கொலுவிருந்தார். கைலாச புறமதிலே தேவர் எல்லாம் கொலுவிருந்தார். கொண்டு வந்த மண்ணை 1 நாளாக பங்கு வைக்கின்றார்கள். சரி, 1 பங்கு மலையாக 1 பங்கு கடலாக 1 பங்கு பூமியாக 1 பங்கு வானமாக மண் தோண மரம் தோண மனித உயிர்கள் தோன்றுகிறது. மரமட்டை தாவரைகள் அனைத்தும் தோன்றுகின்றதாம். 4 பங்காய் மண் பிரிக்க நடுவே உதிக்கிறது தானாக தோன்றிய தங்க கைலாசமலை. அதற்காக தான் எந்த ஒரு புலவர்கள் வில்முகத்தில் பாடினாலும் தானாகிய பொன்னும் கைலாசமலை என்று சொல்லி பாடுகின்றார்கள். பகவான் தனக்காகவே உருவாக்கப்பட்ட மலை என்று சொல்லுகின்றார்கள். அப்பேற்பட்ட மலையில் தங்கவள்ளி கைலாசமலையிலே தேவாதி தேவர்கள் வீற்றிருந்தார்கள். ரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தார்கள் அனைவரும் குழுவாக இருந்தார்கள். எல்லோரும் கொலுவாக இருக்கக்கூடிய நாளையிலே அதாவது தேவர்கள் வருகிறார்கள், முனிவர்கள் வருகிறார்கள். மறைந்து போனவங்க எல்லாம் அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. பழையபடி கைலாசமலை தோன்றியவுடனே பார்வதியானவள் பகவானிடத்துல வருகிறாள். ஏ பகவானே, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? கைலாசம் சுத்தம் செய்ய பெண்ணை பிறவி செய்ய வேணும். பிறவி செய்ய வேணும். சுத்தம் செய்ய பெண்ணை பிறவி செய்தாரோ பிறவியது செய்தாலோ பெரும் துன்பம் உண்டாகும். பரமசிவன் ஆசியிலே பிறவி செய்தார். இப்படி கைலாசம் சுத்தம் செய்ய வேண்டுமே என்று பார்வதி சொல்ற. சுவாமி, கைலாச மலை அழகாக இருக்கிறது, புதிய கைலாச மலையும் அழகாக இருக்கிறது. கண்டிப்பாக. ஆனால் கைலாசம் நன்றா இருக்கிறது தவிர தரையை பாருங்கள். பார்க்கக்கூடிய நேரத்தில் சண்டும் ஜருகையும் குப்பையுமாக இருக்கின்றது. குப்பையாக இருக்கக்கூடிய கைலாச மலையை சுத்தம் செய்ய வேண்டும் அல்லவா? வேண்டும் என்று சொன்னால் சுவாமி, எனக்கு ஒரு பெண் வேண்டும். பெண்ணை பார்வதி ஆடவில்லை என்று சொன்னேன், ஆடித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார். உலகம் அழிந்து விட்டது. இப்போதுதான் கைலாசமலை பிறவி செய்து கொண்டு வைத்திருக்கின்றோம். இது எனக்கு நேர்த்தியார் அனுப்பிவிட்டார்கள். சரிதான், தாங்கள் தான் அனுப்பீர்களோ? ஆமாப்பா, என்னால் முடியவில்லை, ஆமாப்பா. இப்படி சுவாமி, இந்த கைலாசமலை சுத்தம் செய்ய ஒரு பெண்ணை பிறவி செய்தாருங்க. ஆகட்டும் என்று சொல்லி பகவானுக்கு கோபமானது வருகின்றது. தன்னுடைய நாசி வழியாக ஒரு தும்மல் சடோர் என்று தும்புகின்றாரா? தும்மல் வழியாக ஒரு பெண் சடோர் என்று வந்து பிறந்த காரணத்தினால் அவளுக்கு சண்டத்தி என்று பெயர் நாமம். என்ன தீயம்மா?
சண்டத்தி சண்டத்தி என்று சொல்லி பெயர் நாமம் கொடுத்தார்களா? ஆமா. சண்டத்தி பெண்கொடியானவள் கரைக்கண்டு சிவபெருமானை அடி தொழுது நிற்கின்றார். சரி. சுவாமி என்ன? அது விரைவாக ராசி வழியாக என்னை பிறவி செய்தீர்கள் அல்லவா? ஆமா. என்ன காரணம் அம்மா? கைலாசத்தை கைலாசமலையை தூத்து மெழுகி சுத்தம் செய்வதற்காக ஆமா உன்னை நான் பிறவி செய்தேன் பெண்ணே என்று சொல்லி வேண்டுபட்டு மரங்கள் அனைத்தையும் கொடுத்து சண்டத்தி அங்க அமர வைத்தார்களா? நான் கைலாசம் சுத்தம் செய்து வருகிறேன். சரி. 12 வருடமாக கைலாசமலை சுத்தம் செய்தாய். 12ஆம் வருடத்திலே நினைக்கிறாள் பார்வதியானவள். என்ன நினைக்கின்றாள்? சண்டத்தி எங்கிருந்தால் கைலாசம் தீட்டாகும். கண்டிப்பாக சண்டத்தியை காட்டுக்கு அனுப்ப வேண்டுமே என்று சண்டத்தியை காட்டிலே அனுப்பி வைக்கின்றார்கள். அதாவது வேண்டுமட்டு மரங்கள் அனைத்தையும் கொடுத்து கானகத்திலே அனுப்பக்கூடிய நேரத்தில் அதாவது இவளுக்கு ஒரு துணை அனுப்ப வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி அங்கே சண்டன் என்று ஒருவன் வாழ்ந்து வருகிறான். இவன் யார் தெரியுமா? யாரு? தெய்வாதி தேவர்கள் பகவானுக்கு தினந்தோறும் பூமாலை கட்டி பகவானை துதிப்பாடி வாழ்ந்து வருவது வழக்கம். சரி. அதிலே ஒரு மறையவன் இவன் தான். எப்படி என்று சொன்னால் எருக்கலை என்று சொல்லக்கூடிய பூவிலை மலர் மாலையானது கெட்டி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் இந்த எருக்கலை பூவுடைய வாசத்தை நாம அறிந்தே தீர வேண்டும் என்று சொல்லி அந்த மாலையை சண்டோரன் எடுத்து முகர்ந்து விட்டானா? எருக்கலம்பூ அவ்வளவு வாசமா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன? அதாவது இந்த உலகத்திலே பகவானுக்கு பிடித்த பூவானது அந்த எருக்கலை பூதான் என்று அந்த மறையவன் முகர்ந்தானோ அன்றோடு அந்த பூவானது வாசமே தீர்ந்து விட்டதா? இப்ப என்ன கிட்ட போனான்னு வச்சுக்கியா வாட சப்பிரும். சரிதான். பக்கத்துல பூவாவாது. ஆமாமா. எருக்கலையே இப்ப பாக்குறதே கிடையாது. ஏம்மா? எங்கேயாவது ஒரு இடத்துலதான் நிக்குது. ஏம்மா நீ அடிக்கடி பாக்கன்னு சொல்லி திரும்பி பாரு. இது எருக்கலைதான். ஆமாப்பா. சரிதான். அப்படியானால் சரி. அந்த சண்டாளனை காட்டிலே அனுப்பி வைக்கிறார்கள். சண்டனாக வாழ்ந்து வருகிறான் காட்டிலே. சரி. சண்டனும் சண்டத்தியும் கானகத்திலே சந்தித்தார்கள். மனமுடைத்தார்கள். எப்படி வாருங்கள்? மாலையிட்டு மண்ணம் முடித்து வாழ்ந்து வரோம் நாளையிலே வாழ்ந்து வர்றோம் நாளையிலே ரதியும் போலே சண்டத்தையாய் வாழ்ந்து வாராய் நல்ல போடு. ஆஹா தோசை. சண்டத்தி பெண்கொடியா அங்கேரோ சண்டத்தி பெண்கொடியாய் மாதத்திலே இறந்தானே தேவிமாய் வாழ்ந்து வரும் பொழுது சண்டத்தி கர்ப்பமானாள். சரி. கர்ப்பமான சண்டத்திக்கு மாதங்கள் 8. ஆமா. 8ஆன மாதத்திலே சண்டனை பார்க்கின்றாள். சரி. மன்னவரே மணவாளா, என்னம்மா அழகாக நீங்க வேட்டையாடி ஒரு மான் குட்டி பிடித்து வாருங்கள் ஆகட்டும் என்று சொல்லி மாமிசம் கேட்டு விட்டாள் என்று சொல்லி அரும்பெரும் கானகத்தில் வேட்டையாட வரக்கூடிய நேரத்தில் துஷ்ட மிருகங்களால் அடிபட்டு இந்த சண்டனானவன் இறந்து விட்டானா? அறிந்தாள் சண்டத்தி அழுது புலம்புகின்றாள். ஆண்டாண்டு காலம் அழுதாலும் ஆண்ட பேர்கள் வரமாட்டார்கள். ஒருபோதும் வரமாட்டார்கள் அல்லவா? நமக்காக இல்லை என்று சொன்னாலும் பிள்ளைக்காக வாழலாம் அல்லவா? கண்டிப்பாக வாழ்ந்துதானே ஆக வேண்டும். வாழ்ந்து வரும் பொழுது மாதம் 10. சரி. சண்டத்தியானவள் ஒரு சூலிலே 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். என்னம்மா? ஒரு சூலிலே 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். என்ன? அதாவது ஒரு சூலில ஒரு குழந்தையை பெற்றுட்டு எல்லாரும் சேர்க்க மேல யாரு இருக்காங்க? சாஞ்சி. ஓஹோ. உன்ன இல்லன்னு வச்சுக்க எல்லா சிலையிலையும் சுத்தி சாஞ்சிதான் இருந்திருப்பாங்க. சரிதான். இன்னைக்கு 7 பிள்ளை பெத்துட்டு அவ உயிரோட இருக்காளா இல்லன்னா எப்படிமா? உயிரோடு தானே இருக்கிறா. அது பெரிய டாரஸா இருக்கும். ஆமாமா. ஏனென்று சொன்னால் அந்த காலத்து சாப்பாடுக்கும் இந்த காலத்து சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த காலத்துல உள்ள அம்மா மாதிரி எல்லாம் சோறு சாப்பிட்டாங்க. இப்போ இந்த காலத்துல உள்ள அம்மா மாதிரி எல்லாம் ரைஸ் சாப்பிடுறாங்க. ஆமாமா. சரி. ஆமா, உண்மைதானம்மா. ராத்திரியான ஒரு வீட்லயே சாப்பாடு கிடையாது. எங்கேயாவது கடையில கிடைக்குதான் வாங்கி சாப்பிடுறோம். ஆமா, அது நிறைய கிடைக்கும்மா. இந்த நூடுல்ஸ் கடை வந்த பிறகு எல்லா கூட்டமும் அங்கதான். எங்கம்மா? நைட் நூடுல்ஸ் கடை. நைட் கொஞ்சம் படிச்சவங்க இல்லையா, இங்கிலீஷ்லாம் வரத்தான் செய்யும். குருசாமி
நைட் நோட்டீஸ் கடை எங்கேயாவது உண்டுன்னா பாக்கணும். நோட்டீஸ் கடையில நூடில்ஸ் காது கேட்காதா? ஒரு நூடில்ஸ் கடையா? எஸ். இப்படி நைட் நூடில்ஸ் கடை. எஸ், இதைதான் நாங்கள் எஸ் என்று பார்க்க வேண்டும். ஆனால் இப்படி இந்த சண்டத்தியானவை அந்த குழந்தைகளை பெற்றெடுத்தால் எப்படி பெயர் சூட்டுகிறாள் பாருங்க. எப்படிம்மா? தக்கன் என்றும் தொக்கன் என்றும் அம்மம்மா தானியிடம் பண்ணிடம்மன் என்றும் போடம்மா சங்கரனோ சமிகரனோ அசத்து ஈன பஞ்ச தாருகனோ அழகு வார்த்தோரைக்கு வார்த்ததுவோ உடாத வாழ்ந்தானே தாருகனோ அப்படிதான் ஏழாங்கன திருவையதில் எழுத்தோட வைத்தாளே ஏழாண்ட திருவையதில் அவள் எழுத்தோல வைத்தாரா. அப்பன் இல்ல பட்டி என்று ஓடு அடித்தாரை வாத்தியாரும் உண்மைதான். அடித்த அடி ஆத்தாமல் அப்படி அழுது கொண்டு வாழறெல்லாம் உடாத தாயே சண்டத்தியே என் தகப்பன் யாருகம்மா? என் தாயே சண்டத்தியே என் தகப்பன் யாரு அம்மா? இப்படியாக ஆமா 7 பாலர்கள் வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே 7ஆன வயதிலே எழுத்தோத வைத்தார்களாம். நானும் படிக்க மாட்டான், படிக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டான். பார்த்த வாத்தியார் சொல்லுகிற அடே அப்படிலா பட்டி மக்களா வெளியே போங்கடா. அப்பன் இல்லாத பட்டி மக்கள் என்ற வார்த்தையை கேட்ட உடனே சொல்லுகிறார்களே தம்பி, என்ன இந்த வார்த்தையார் நம்மளை என்ன வார்த்தையை சொன்னார்? அப்பன் இல்ல பட்டி மக்கா வெளியே போடானா. இவரை விடலாமா? நீ ஒருபோதும் விட்டுறாத. பிடித்து பின்புறமாக கட்டி தூணோடு வைத்து இடி என்று சொல்லி இடித்து ஐயோ கண்டிப்பாக இந்த செய்தியை நாம தாயிடத்திலே கேட்க வேண்டும். ஆமா அப்படி என்று சொல்லி அம்மா எங்களுக்கெல்லாம் அப்பா யாரம்மா? இப்ப என்ன அதாவது உங்களுடைய அப்பா துஷ்ட மிருகங்களால் அடிபட்டு இறந்து விட்டான். ஆனால் ஒன்று, என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அப்பா யாரு என்று சொன்னால் அந்த ஆதிபரன் தான். ஆமா உங்கள் அப்பா யாரு? எங்கள் அப்பாயும் ஆதிபரன் தான். சரி ஆமாப்பா. உங்களுக்கு அப்பான்னா அவர் எங்களுக்கு அப்பா. டேய் தம்பி, அண்ணா ஆதிபரன் அப்பர் என்று சொன்னால் நாமல் அழியாதவர் வாங்க வேண்டும் அல்லவா? ஆமா ஆதிபரன் அப்பர் என்று சொன்னால் அழியாதவர் வாங்க வேண்டும் என்று சொல்லி 7 பாலகர்களும் சந்தோஷம் உண்டாகி கரைக்கடனாகி சிவபெருமான் தவம் செய்யும் பொழுதே பாலர்கள் இழைத்துக் கொண்டு கைலாச மலையில் வருகிறார். என்ன வர வேணும், என்ன வர வேணும் பாலகரே, என்ன வர வேணும், என்ன வர வேணும் நல்ல பாலர்களே. கடலே கப்பாலே கப்பாலே வேணும் 7 கோட்டை. அந்த சந்திரர்கள் சூரியர்கள் ஓட வேணும், ஒரே அசுரன் பட்டு போனா ஓடிய சுரன் பிறக்க வேணும், முளைக்க வேணும், ஆலை வர ஆதர வேணும், ஆதரவர் கையாலே வேணும் பலே. கப்பாலை இட வேணும் 7 கோட்டை. ஆமா சந்திரர்கள் சூரியர்கள் எங்கள் கண்டால விலகி ஓட வேணும். சரி ஒரு அசுரன் பட்டு போனால் 9000 அசுரன் பிறக்க வேணும். ஆமா தலையறுத்தால் முளைக்க வேணும், கையறுத்தால் கை முளைக்க வரம். சரி ஆணவன் கையாலே அழியாத வரம் தாரும் என்று 7 பேர் வாளுக்கு ஒரு ரதத்தை வாங்கிக் கொண்டு இங்கிருந்தால் ஆகாது கைலாச மலையை சுற்றி வரும் பொழுது சரி வடக்கு கோட்டை வாசலிலே அமர்ந்திருக்கிறாள் பார்வதியானவள். அங்கே வருவது சண்டத்தியுடைய பிள்ளைகள் அல்லவா? கேட்டாள் பாருங்க. மகனே தாருகனே தாருகனே எங்கே வராய் எங்கே வராய் தாருகனே தாருகனே எங்கிருந்து இங்கு வராய் இங்கே வராய் இடமதிலே வாங்கி வாரே போடு போடு. என்னோடு ஒருவர் அசுரர்களே மண்ணழிந்து போனாலோ வரமழிந்து போனாலோ வர வாங்க மாட்டோம் போதியதான் அப்பாலே.
மகனே தாருகா அங்கிருந்து வருகிறாயே எங்க சென்று வருகிறாய்? அந்த பேயாண்டி பித்தன் இருக்கின்றான் அல்லவா, ஆண்டி பண்டார பரதேசி பிச்சைக்காரன் இடத்துல சென்று பெருக வரம் வாங்கி விட்டு வருகின்றேன். இப்படி சொல்லலாமா? உனக்கு வரம் கொடுத்தவர் அல்லவா? வரம் கொடுத்தார். 1 வருட காலம், 2 வருட காலம் அல்ல, 12 வருட காலம் பாரதவத்தை செய்த காரணத்தினால் வரம் தந்தார். என்னப்பா உனக்கு ஆணவம் கூடி போச்சு. உண்மைதான். இதையெல்லாம் நீங்க வேணுமானால் நல்ல வரம் உனக்கு நான் தருகிறேன். டேய் தம்பி, அண்ணா என்னடா பார்த்து கொண்டிருக்கின்றாய்? என்ன செய்ய வேண்டும்? டேய், வாங்கி வரக்கூடிய வரமழிந்து போனாலும் சரி, சரி, காத்து வரக்கூடிய மண்ணழிந்து போனாலும் சரி, சரி, பெண்ணிடத்திலே வரம் வாங்க மாட்டேன் போடி என்று சொல்லிவிடு. போடி போடி என்ற வார்த்தைக்கு எடுத்து பார்வதியை கோபம் கொண்டார். என்ன இப்படி போடி என்று சொல்லவில்லை, சரி, இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் போடி என்று சொல்லிவிட்டாய். சண்டைக்கு வந்துருவாங்க. ஆமா, பொதுவாக பெண்களை நீ போடி என்று உரைத்திருக்கின்றாய். ஏற்கனவே மலையில ஒரு மாதிரி அவங்களுக்கு கண் அங்கங்கயா செருவி செருவி இருக்கு. சரிதான், உறங்க விட்டான்னு வச்சுக்கேன், காலைல ஒரு 8:45 போல எழும்புவாங்க. ஆமாமா, ஏன்னா மழை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பெய்யுது இல்லையா? ஆமா, அதனால இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக. ஆமா, ஆமாப்பா, ஆசீர்வாதம். ஆமா. ஆனால் சரி, மண்ணழிந்து போனாலும் பார்வதி அனவள் சொல்லுகின்றார், என்னை மாதிரி பெண்களை வாடி போடி என்று பேசின காரணத்தினாலே உன் தலை சீக்கிரத்தில் என்னை போல ஒரு பெண்ணின் கையாலே அறுபடும். தம்பி, நான் போட்ட சாபம் பலிக்கல. பரமசிவன் அவர்மலை பரமசிவன் மனைவி பார்வதி நான் கிடையவே கிடையாது. போடி வாடி என்று சொல்லி வசை வார்த்தை பொழிந்து விட்டு நேர 7 கடலுக்கு அப்பாலே இடம் வேண்டும் 7 கோட்டை என்று சொல்லி வரமாங்கியவர்கள் அல்லவா? அந்த 7 கோட்டையானது போடுகிறார்கள். ஆண்டு வரக்கூடிய நாளையிலே பார்வதிக்கென்று தனியாக ஒரு மண்டபம் கட்டி பூஜை செய்து வருகிறார்கள். அதிகாரம் இன்றைய காரணத்தினாலே பூசையை நிறுத்திட்டான். ஆமா, கண்டிப்பாக. பார்வதி அம்மா கோபம் வந்துருச்சு. சரி, பகவானை பார்த்து சொல்லுகிறார். பகவான் இடத்துல என்னமா சொல்லுகிறார்கள்? என்று சொன்னதே நாள் இச்சை அல்லவோ, இச்சை அல்லவோ, ஈஸ்வரர் நேரல்லவோ சொல்ல சொன்னீரே, என்று சொன்னதவன் இச்சை அல்லவோ, ஈஸ்வரர் நீரல்லவோ சொல்ல சொன்னீரோ, மாயனுக்கு தங்கையுமானே, தங்கையுமானே, உமக்கு பாரியுமானே, பசுமைக்கும் மாயனுக்கு தங்கையுமானே, பரமசிவரான் உமக்கு பாரியானே, கொல்லாத அசுரனுக்கு நானும் பாவியோ, பாரியோ, நானும் உமக்கு பாரியானே, கொல்லாத அசுரனுக்கு நானும் பாரியோ, ஒரு சடையா நான் உமக்கு பாரியானே, அழுத்த மரத்தில் இடி விழுவது போலே, இவன் தலையை அறுத்தலாமல் சங்கடம் தீராதே, மரத்தில் விழுவது போல் இவன் தலையை அறுக்காமல் சங்கடம் தீராதே. அம்மையுமே பார்வதியால் பகவானை பார்த்து சொல்லுகிறாய். அந்த தாரகனை பார்த்து வாடி போடி என்று பேசினானே சுவாமி, என்னை போல ஒரு பெண்ணின் கையாலே தலையருளும் என்று நான் அவனுக்கு வரம் கொடுத்திருக்கின்றேன். சரி, அப்படியானால் ஏதாவது பெண்களை பிறவி செய்து தாரகனுடைய தலையை உடனே அறுத்தரலாம் சுவாமி. உடனடியாக தெய்வலோக கன்னியர்கள் 70,000 பேரை வரவழைத்து அவர்களை 7 பெண்களாகவே பிறவி செய்தார்களா? 7 பெண்கள் வருகிறார்கள். ஆயுதங்களை வாங்கி கொண்டு தாரகனுடைய கோட்டையில வந்து எப்படி போர் புரிந்தார் பாருங்க. மணிலயர் வந்து போரற நேரம் மாறி பொழிந்தது போலே மங்கையர் மாரோடு போறது புரிய, மங்கையர் மாரோடு போறது புரிய, படுவார் கரமறு படுவார், அவர் தோழர் படுவார் துடையர் படுவார், தோழர் படுவார் துடையர் படுவார், ஒருவர் முடியாமை ஓடுவாரா மாறி பொழிந்தது போலே 7 பெண்களும் அந்த தாரகனோடு போர் புரிகின்றார்கள். கையை வெட்டினா கை முளைக்குது, காலை வெட்டினா கால் முளைக்குது, தலையை வெட்டினா தலை முளைக்குது. ஒரு துள்ளி ரத்தத்திலே 1 கோடி அசுரன் பிறந்து இருக்கின்றார். ஆயுதமானது பறிபோய் விட்டது என்று சொன்னால் மறுகணமே ஆயுதமானது வருகின்றது. சரி, என்னால முடியலடி, என்னால ரொம்ப முடியாம இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பாரு, எவ்வளவு நேரம் அவன்
தலையை நான் வெட்டினேன் தெரியுமா? ஆ, ஒரு நேரமும் கீழே விழல. ஆ, தலையை வெட்டிட்டு திரும்பினா தலை இருக்குது. ஆமா. அடேங்கப்பா. இத பாரு, ஏக்கா, இவன் அழியாத வரம் வாங்கியிருக்கின்றான். சரி. இவனோடு போர் செய்ய நம்மளாலே முடியாது. என்னாலே? கையிலே போனாலும் கரை கண்டதான் நகைப்பார். ஆமாப்பா. அதனாலே நாம நாட்டு வழியாக சென்று விடலாமா? அப்படி என்று சொல்லி 7 பேரும் 7 திசையாக செல்கிறார். எங்கெங்கெல்லாம் செல்கின்றார் அம்மா? கல்லைக்கு ஒரு தீபோனாள், மாவேலிக்கரைக்கு ஒரு தீபோனாள், உள்ளங்கல்லூர் பகவதி என்று கொடியிடையாள் ஒரு தீபோனாள், மண்டை காட்டு செல்வி என்று பகவானே ஒரு தீபோனாள், அந்த கன்னியாகுமரியிலே பகவதியாள் ஒரு தீபோனாள், வாய் வைத்த கோஷத்திலே பாடுதலாள் ஒரு தீபோனாள், கண்ணாலம்மை என்று சொல்லி ஒரு தீபோனாள், வெறும் போன போதே வெறும் போன போதே வரலாறு எது சொல்வார்? போனே போதே, 7 பேர் போனே போதே, ஈஸ்வரனார் ஏதே சொல்வார். யாரை நீ பிறவி செய்வோம் நல்லையருக்க ஊருக்கு அலங்காரி கொடியாள் பத்திரகாளி பத்திர மாகாளியை பிறவியது செய்தாலோ தாரியனின் தலையதையோ தாரியனின் தலையதையோ ஒரு நொடியில் அறுத்திடுவார். என் அருகனின் தலையதையோ, என் அருகனின் தலையதையோ, என் ஒரு நொடி எல்லாரும் திடுவாய். அருமடா தெய்வாரே எதைவாரே, தெய்வாரே எதைவாரே, வாய்த்த மருதம் கடைவதற்கு வருமடா தெய்வாரே, தெய்வாரே வைத்த பெறோ கடைவதற்கு வார்த்தை கேட்ட செய்வார்கள் எதைவார்கள். ஆராரே கடலதிலே ஓடு ஓடு. வர்க்கலைக்கு உறுதி போனாய், வாழ் வைத்த கோஷத்திற்கு ஒரு சென்றாய். மண்டைக்காட்டு செல்வி என்று மகமாய் ஒரு அம்மை போய் அமர்ந்தாள். பெண்கள் பகவதி என்று சொல்லி கொடிகிடையால் உறுதி சென்றமர்ந்தாள். கடற்கரை ஓரத்திலே கண்ணாளமை என்று சொல்லி அமர்ந்தாள். வாழ் வைத்த கோஷத்திலே வானிலால் உறுதி சென்றமர்ந்தாள். கன்னியா குமரியிலே பகவதி அமர்ந்தாள். நீங்கப்பா அந்த குமரியிலே நம்ம பிறந்திருக்கன்னு சொல்லி நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா. ஆமா உண்மைதான். ஆமாம்மா. அப்படி என்று சரி 7 பேரும் 7 திசை நோக்கி சென்ற பொழுது ஆமாம்மா. கைலாச மலையிலே பகவான் சொல்லுகிறார், பகவான் நம்ம என்னமா சொல்லுகிறார்கள்? தாரகனின் தலையிறக்கி நாம யாரை பிறவி செய்ய போகிறோம்? இப்ப என்ன? அதாவது இனியும் ஒரு ஆள் இருக்கிறார். யார் தெரியுமா? யாரு? அதாவது போருக்கு அலங்காரி பூவி பத்திர மாகாளி மாகாளி பத்திரகாளி அம்மை வந்தார்கள் என்று சொன்னால் சொன்னாள். தாரதனுடைய தலை ஒரு நொடியில் அறுப்பார்கள். மாகாளி அம்மையை பிறவி செய்ய வேண்டுமானால் வேண்டும் என்று சொன்னால் அமிர்தம் கிடைக்க வேண்டும். அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவர்கள் வர வேண்டும். ஆமையா. தேவர்களே என்னப்பா? திருப்பார் கடலில் சென்று அமிர்தம் கடையுங்கள். சரி. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இங்கே கொண்டு வாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி தெய்வாதேவர்கள் நேரு திருப்பார்கடலில் வைந்து அமிர்தம் கடை வருகிறார்கள். சரி. முதல் கடைந்த அமிர்தத்திலே முதல் கடைந்த அமிர்தத்திலே எம்மா முதல் கடைந்த அமிர்தத்திலே மூதேவி தான் பிறந்தாள். மூதேவி தான் பிறந்தாள். முதல் கடைந்த அமிர்தத்திலே முதல் கடைந்த அமிர்தத்திலே கடைந்த அமிர்தத்திலே மூதேவி தான் தான் பிறந்தாள். மூதேவி தான் பிறந்தாள். பிறந்த நல்ல மூதேவியே ஓடு. பொன்னரனார் அருகிழித்தார். பொல்லாதவர் இடமதிலே பொல்லாதவர் இடமதிலே பாய் மூத்தவளோ பொல்லாதவர் இடமதிலே பொல்லாதவர் இடமதிலே போயிருப்பாய் மூத்தவளோ. தேவர்கள் திருப்பார் கடலிலே அமிர்தம் கிடைக்கிறார்கள். ஆமாம்மா. முதல் கடைந்த அமிர்தத்திலே மூதேவி வந்து பிறக்கிறார். உடனடியாக மூதேவியை கரைக்கண்ட சிவபெருமானுடைய முன்பிலை கொண்டு விடக்கூடிய நேரத்தில் பொல்லாதவர்கள் இடம்பதிலே போயிருப்பாய் என்று சொல்லி மூதேவிக்கு வரத்தை கொடுத்து அனுப்பினார்கள். பொல்லாதவர் என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? நீ யாரிடத்தில் சென்று உறைவாயோ அவர்கள் அனைவரும் உனக்கு பொல்லாதவர்கள் தான் சென்று வா. அப்படியே ஆகட்டும். ஆமாப்பா. அப்படி என்று இரண்டான அமிர்தம் கிடை வருகிறார்கள். என்ன வந்து விரைக்கிறது பாருங்கள். என்னம்மா? இரண்டான அமிர்தத்திலே லட்சுமி ஆள் பிறந்திடுவாள்.
அமிர்தத்திலே லட்சுமியாள் பிறந்திடுவாள் பிறந்த நல்ல லட்சுமியை பிறந்த நல்ல லட்சுமியை நாரடி தொழுவாள் பாபு உருட்டு உருட்டு வில்லதிலோ விளக்கதிலோ நல்லவர்கள் இளமதிலோ வில்லதிலோ விளக்கதிலோ நல்லவர்கள் இடமதிலோ நாளும் சென்று குடியிருப்பாய் நாளும் சென்று குடியிருப்பாய் நாயகமே லட்சுமியை ராஜா இப்படி லட்சுமியாள் பிறக்கின்றாள் இரண்டான அமிர்தத்திலே சரி லட்சுமி அருகழைத்து சிவபெருமான் முன்னே கொண்டு விட்டார்கள் பார்த்த பகவான் சொல்கிறார் அம்மா என்ன வில்லதிலும் விளக்குவதிலும் நல்லவருடைய உள்ளத்திலும் உள்ளத்திலும் நாளும் சென்று நீ சென்று குடியிருப்பாய் என்று சொல்லி சொல்லி லட்சுமிக்கு வருத்தி கொடுத்து அனுப்பினார்களா நல்லவர்கள் உள்ளத்திலே சென்று குடியிருக்கிறேன் ஆமாமா அப்படி என்று சரி லட்சுமியாள் சென்ற பிறகு ஆமையா மூன்றான அமிர்தம் கிடைய வருகிறார்கள் சரி மூன்றான அமிர்தத்திலே மதக்கரை தான் பிறந்திடுமா ஏ மூன்றாம் நாள் அமிர்தத்திலே மதக்கிரிதான் பிறந்திடுமா மதகரையை தொலை உரைத்து ஆசனமாய் போட்டுக் கொண்டார் போடு போடு நான்காவது அமிர்தத்திலே எம்மா அமிர்தத்திலே பறை புலி பிறந்திடுமா நான்காவது அமிர்தத்திலே ஆடி வரி புலிதான் பிறந்திடுமா பறை புலி தோல் உரைத்து ஆடையாக போட்டுடுவார் பின்னும் அந்த தெய்வார்கள் பேரமர்தான் தான் கிடைந்தார் இன்னும் அந்த தெய்வார்கள் பெயரமிர்தம் தான் அடைந்தார் ஐந்தாவது அமிர்தத்திலே அமிர்தத்திலே ஆடரவோ பிறந்திடுமா மூன்றான அமிர்தத்திலே மதகரி என்று சொல்லக்கூடிய யானை வந்து பிறக்கிறதாம் மதகரியை கொண்டு நரனாருடைய முன்பிலை கொண்டு விடக்கூடிய நேரத்தில் மதகரி அடித்துக் கொண்டு அதனுடைய தொலியை உரித்து இருப்பதற்கு ஆசனமாகவே அமைத்துக் கொண்டாரா ஆமா ஆமாமா அது மட்டுமில்லை நான்கானால் அமிர்தமானது கடை வருகின்றார்கள் வரிப்புலி பிறக்கிறது வரிப்புலியின் தொலியை உரித்து உரித்து உடுப்பதற்கு உடையாகவே தரித்துக் கொண்டாராம் சிவபெருமான் மீண்டும் தேவாதேவர்கள் ஆமாமா ஐந்தான அமிர்தத்திலே ஆடரவம் என்று சொல்லக்கூடிய நாகம் வந்து பிறக்கிறதா இந்த உலகத்தில் இந்த பாம்பை விட்டோம் என்று சொன்னால் உலகம் முழுவதும் பாம்பு மயமாகிவிடும் பாம்பு என்ன செய்யலாம் அதாவது கழுத்திலே ஆபரண மாலையாகவே போட்டுக் கொள்ளலாம் சரிதான் அப்படி என்று சொல்லி சிவபெருமான் ஆபரண மாலையாகவே போட்டுக் கொண்டாரா ஆறான அமிர்தத்திலே என்ன வந்து பிறக்கிற பாருங்கள் என்னம்மா ஆறான அமிர்தத்திலே ஆறான அமிர்தத்திலே அரணான அமிர்தத்திலே மான்மழு வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா அரங்கனாள் அமிர்தத்திலே அரங்கனாள் அமிர்தத்திலே ஆறாவது அமிர்தத்திலே ஆம்பளி வந்து பிறந்திடுமா பிறந்திடும் மான்மழு தன்னை எடுத்தார் பையதி எடுத்துக்கொண்டார் பின்னுமண்ட தெய்வார்கள் பின்னுமண்ட தெய்வார்கள் இன்னும் அந்த தெய்வார்கள் பேரமர்தோ காண்கடைந்தார் ஓடிவா
நாள் அமிர்தம் கிடையும் பொழுதே ஆமா அங்கே மான்மழு வந்து பிறக்கிறதாம். மான்மழுவை கொண்டு பகவானுடைய முன்னிலை கொண்டு வைக்கக்கூடிய நேரத்தில் மான் ஒரு கை மழு ஒரு கை தரித்துக் கொண்டாரா சிவபெருமான். பின்னும் தெய்வாதி தேவர்கள் எல்லாம் சரி அங்கே 7ஆம் நாள் அமிர்தம் கிடைய வரும் பொழுது என்ன பிறந்தது பாருங்க. என்னமா பிறக்கின்றது? 7வது அமிர்தத்தில் ரிஷபம் வந்து பிறந்திடுமா. அந்த ரிஷபம் என்ற காளையின் மேல் ஏறிக்கொண்டார் சிவனாரோ ஏறிக்கொண்டார் சிவனாரோ காளையின் மேல் இந்த காளையின் மேல் ஏறிக்கொண்டார் சிவனாரோ ஏறிக்கொண்டார் பகவானோ என்ன செய்வோமே இது செய்வோம் என்று அந்த தெய்வார்கள் கால் சடைத்து கை சடைத்து கோபம் கொண்டு கலையுறாரா ஆமாமா 7ஆம் நாள் அமிர்தம் கிடையும் பொழுது ரிஷபம் என்று சொல்லக்கூடிய ஒரு காளை வந்து பிறக்கிறது. காளையை கொண்டு பகவானுடைய முன்பிலை விடக்கூடிய நேரத்தில் அதாவது இது காளை ஒரு மாதிரி அல்லவா இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அதாவது இந்த உலகத்தில் அனைவருக்கும் வாகனம் இருக்கின்றது அல்லவா நாமளும் நமக்கு வாகனம் தேட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு வாகனமா வச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 3 4 இருக்குது. அப்படியாம்மா? ஆமா. என்ன வாகனம் எல்லாம் இருக்கு? சைக்கிள், 2 வீலர், 4 வீலர் இப்படிப்பட்ட வாகனங்கள் வைத்திருக்கின்றார்கள். சைக்கிள், 2 வீலர், 4 வீலர். ஆமா. ஆமாம்மா. ஆனால் உங்களுக்கு ஏதாவது வாகனம் இருக்காமா? சைக்கிள், 2 வீலர், 4 வீலர். சரி. ஆனா எங்களுக்கு எல்லாம் சைக்கிள், 2 வீலர், 4 வீலர் கிடையாது. 2 வீலர், 4 வீலர். நான் வீலுக்கு சைக்கிள், 2 வீலர், 4 வீலர். பகவானுக்கு வாகனம் இல்லை அல்லவா? ஆனா 2 வீலருக்கு வந்து சைக்கிளுக்கு வந்து 4 வீலர்ல 5 வீலரா இருக்கும். ஆமாம்மா. ஆகட்டும் என்று சொல்லி அந்த காளை வாகனத்தை பகவான் பயன்படுத்திக் கொண்டார். காளை வாகனத்துல ஏறி உட்கார்ந்து கொண்டார், பயன்படுத்திக் கொண்டார். இப்படி இருக்க மீண்டும் தேவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கொண்டு காளை அங்கேயும் இங்கேயும் கறக்கணும்னு வச்சுக்கியா இங்கோடி உள்ளவங்க எல்லாரும் பிடிச்சு பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆமாமா. தேவர்களுக்கு கோபம் வருகிறது. இவ்வளவு நாள் அமிர்தம் கிடைந்தபுறம் நினைத்த பொருள் எதுவும் பிறக்கவில்லை அல்லவா? கை வலிக்குது, கால்லாம் வலிக்குது, என்ன செய்ய? நம்ம வேலை தானே. அமிர்தம் கோபத்தோடு அமிர்தம் கிடைக்கின்றார்கள். அமிர்தம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் கோபம் கொண்டு அமிர்தம் கடை அங்கு யார் வந்து பிறந்தார் பாருங்கள். அமிர்தத்திலே வேதாளை தான் பிறந்தார். வேதாளை கருத்துடனே தான் பிறந்தார். கருத்துடனே தான் காதவழி தோளுக்கு தோழகெல்லாம் 900 காதவழி தோழகெல்லாம் 900 காதவழி மொத்தகெல்லாம் 300 காதவழி மலை போலே பிறந்தானே பிறந்தானே மலையுடைய வேதாளை மலை போலே பிறந்தானே மலையுடைய வேதாளை நாடதில்லை இவனை விட்டால் அருள் சேதமாக்கிடுவான். நாடதில்லை இவனை விட்டால் அருள் சேதமாக்கிடுவான். நாடதில்லை இவனை விட்டால் கடல் அனைத்தும் அழித்திடுவான். போடு நாக்கதிலே சூலம் நாட்டி காடலிலே கட்டி வைத்தார். எட்டான அமிர்தத்திலே கட்டழகன் வேதாளை வந்து பிறக்கிறான். கட்டழகன் வேதாளையுடைய தோற்றமானது எப்படி இருக்குது என்று பார்த்தால் நாக்குக்கு நாக்குகளும் 400 காதல்வெளி, அவன் மூக்குக்கு மூக்குகளும் 300 காதல்வெளி, தோளுக்கு தோளகளும் 94 காதல்வெளி. மலை போலே பிறந்தான் அழகுடைய வேதாளை. நிமிர்ந்து நடந்தோம் என்று சொன்னால் வானமானது தட்டும் என்று சொல்லி தலை கவிழ்ந்து நடக்கின்றதாம் கட்டழகன் வேதாளை. அப்ப எவ்வளவு என்ன மாதிரி பெருசா இருந்திருப்பான். பந்தல் தட்டுதோ இல்ல வானம் தட்டி இருக்கா? சரிதான்.
ஆனால் நினைக்கின்றார் சிவபெருமான் திரும்ப நினைக்கிறார்கள் கோபக்காரன் அல்லவா கண்டிப்பாக பத்ரகாளி அம்மன் பிறந்தால் வேதாளை உதவுவான் கண்டிப்பாக துணையாக நிற்பான் அல்லவா சரி அப்படி என்று சொல்லி உடனடியாக தேவாதேவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் காட்டாமரை கானகத்திலே இந்த கட்டழகன் வேதாளை கைவிலங்கு கால் விலங்கு போட்டு நாக்கதிலே திரிசூலம் நாட்டி அவனை வையுங்கள் அவருடைய பசியை அமர்த்தி வையுங்கள் அப்படி ஆகட்டும் என்று காட்டானை பிரவணத்திலே கட்டி வைத்தார் வேதாளையை சரி வேதாளை கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமையா தேவர்கள் இன்னும் அமிர்தங்கடை வருகிறார்கள் சரி 9 அமிர்தத்திலே பிறந்திடுமா 9 நாள் அமிர்தத்திலே பிறந்திடுமா உதித்த போது சந்தோஷம் உண்டாகி போடு திருநீர் தான் எடுத்து பூசுவாரா அமிர்தத்திலே அங்கே திருவெண்ணீர் வந்து பிறக்கிறதா தீராத வினை தீர்க்கும் திருவெண்ணீரை பகவானுடைய முன்பிலை கொண்டு வைக்கக்கூடிய நேரத்தில் அதாவது திருவெண்ணீரை எடுத்து அப்படி மேல் நோக்கி நெற்றியிலே பூசிக்கொண்டாரா அது மட்டுமல்லாமல் வேற என்ன இனி அமிர்தம் பிறக்க அதாவது கடை வேண்டும் என்று சொல்லி 10 நாள் அமிர்தமானது பாறை இந்த திருப்பார்கடலிலே வந்து கடை வருகின்றார்கள் 10 நாள் அமிர்தத்திலே என்ன வந்து பிறக்கிறது பாருங்க என்னம்மா 10 அமிர்தத்திலே நஞ்சு வந்து பிறந்திடுமா நஞ்சு வந்து பிறந்த போது கொண்டு போக திருவாத்தி இலை பறித்து அபிஷேகமாய் கட்டியல்லோ சிவன் முன்னி வைத்தார் நஞ்சிதனை கண்டபோதே நாரும் கோபம் கொள்ளுவார் இப்படி 10 அமிர்தத்திலே நஞ்சு வந்து பிறக்கிறதாம் நஞ்சு வந்து பிறந்த போரை நடுக்கம் கொண்டார் தேவாதேவர்கள் என்ன பிறந்தாலும் சிவபெருமானு கொண்டு கொடுப்பதானே வழக்கம் இந்த நஞ்சையும் அவருக்கே கொண்டு போவோம் என்று சொல்லி திருவாத்தி இலை பறித்து அபிஷேக பொருளாக கட்டுகிறார்கள் திருவாத்தி இலையிலே இந்த நஞ்சை கட்ட வேண்டும் என்று சொன்னார் எவ்வளவு போல இருந்திருக்கும் கொஞ்சம் போல இருந்திருக்கும் ஆமா திருவாத்தி இலையே நம்ம இந்த விரலுக்கு அளவுதான் இருக்கும் அந்த இலையில இந்த அபிஷேக பொருளாக இந்த நஞ்சை கட்டணும்னு சொல்லியாச்சுன்னா அது எவ்வளவு தூரம் கொடூரமான விஷயமா இருக்கும் ஆமாமா அங்கே நஞ்சை கொண்டு வைத்த பொழுதே நஞ்சனை கண்டு கோபம் இழந்து நாயகனாரோ வந்தார போதே கண்டிருந்த உமை பார்வதியாளோ கண்டத்தை எட்டிதான் பிடித்தாள் கண்ட மதிலே நின்றவர் நஞ்சே வருவருவாக வளர்ந்திடுமாமே சுந்தரனாருட கண்ணது தனிலே தோகை பத்திரகாளி அம்மை வந்து பிறந்திடுவாளே ஒரு கண்ணதிலே பூவாய் சொறிய ஒரு கண்ணதிலே அனலாய் சொறிய பூவாய் சொருகிற நயனமதியிலே கொடி பத்திர காளி பிறந்தார் அனலாய் சொருகிற கண்ணது தனிலே அம்மை பத்திர காளி பிறந்தார் பத்திர காளி சித்திர ரோபி பல பல மடவார் குறவைகள் பாட மானொரு கையா மழு ஒரு கையா மணி சோலோ ஒரு கையிலே இழந்து
சடையா பவள சடையா வக்க சடையோடு பவள சடையா 16 சடைதான விளங்க ஓடிவா அப்பு சடையாம் அமர்ந்த முகமா அப்பு சடையாம் அமிர்த முகமா இலை போலே திருவயர் அழகா போருக்கு அலங்காரே அலங்காரே நல்ல மகாளியே மகாளியே பார்வதி அம்மை எடுத்து தாளாட்டிடுவாள் ஆரிரேரி ஆரிரேரி ஆராரோ ஆரிராரோ ஆரிரேரி ஆராரோ ஆரிரரி ஆரிரரி ஆரிராரோ ஆராரோ ஆரிரரி ஆரிராரோ எந்தாய் மகாளி காளி தாயே பிறந்தாளே ஆரிரரி ஆராரோ ஆராரோ ஆரிரரி ஆரிராரோ அந்த மாயனோட தங்கையல்லோ அம்மா தங்கை கத்திர தேனோ திரவியமோ திரவியமோ கேட்டாத இளமுதோ ஆரிரரி ஆராரோ ஆராரோ ஆரிரரி ஆரிராரோ கைலாசமலையிலே அம்மை பத்திர மகாளி பிறந்தவுடனே அம்மம்மா அம்மை பார்வதியானவே சரி அந்த தாயான பத்திரகாளி எடுத்து தாளாட்டுகின்றார்கள் நீங்க பதாலாட்டி சீராட்டி அந்த கைலாசமலையிலே ஆமா வளர்த்து வருகின்றாள் அம்மை உம்மை பத்திரகாளி அம்மையை வளர்த்து வரக்கூடிய நாளையில் எப்படி வருகிறாள் பாருங்கள் எப்படி எப்படியம்மா 12 வருடம் ஏ மட்டும் பண்ணி 2 வருடம் மட்டும் ஆண்டாள் கையிலே 13 வருடத்தில் ஏ 13 வருடத்திலே கைலாசம் தாழுதையா ஓடிவா கைலாசம் தாழுதற்கே ஏ கைலாசோ தாழ்வதற்கே காரணமே மகதேவா பூவை பத்திரமாகாளி ஏ புவை பத்திரமாகாளே இருந்தால் மகதேவா அனுப்ப வேணும் ஏ அனுப்ப வேணும் பத்திர மகாளி அனுப்புமையா கானகத்தே ஏ அனுப்புமையா அம்மை பத்திர மகாளி அம்மை பத்திர மகாளி இப்படி ஆமாம்மா 12 வருடமாக கைலாசமலையில் வாழ்ந்து வரும்போது சரி 13ஆம் வருடத்திலே பார்வதி சொல்லுகிறாள் என்னமா சொல்லுகின்றார்கள் கைலாசம் தாழுதற்கு காரணமே மகாதேவா இப்பா என்ன அதாவது 12 வருட காலமாக பத்திரகாளி அம்மை கைலாசமலையில் இருக்கின்றார் ஆமா ஆகையால் தான் கைலாசம் தாழ்கிறது ஆகையால்
இந்த பத்திரகாளி அம்மைக்கு வேண்டுமென்றுள்ள வரங்கள் அனைத்தையும் கொடுத்து புட்டாபுரத்திலே காரகத்திற்கு நாமல் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஆமாம்மா புட்டாபுரத்திற்கு போவாய்ன்னு சொன்ன பொழுது சரி பத்திரகாளி சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றார்கள்? கல்லடையாய் போவேனோ கல்லடையாய் போவேனோ கண்டரி மகாதேவா கல்லடையாய் போவேனோ கல்லடையாய் போவேனோ கண்டரி மகாதே ஓடிவா அருகலை வாகனத்தை நான் கொடுத்தார் வாய்த்ததை வாழ்றவை பாட நதிலே புட்டாபுரமானதிலே வாராளே கோட்டை வைக்க தள்ளம் பார்த்து கோட்டை வைக்க வைக்க தள்ளம் ஓடிவா ஒரு கோட்டை தங்க கோட்டை தானமைத்து தங்க கோட்டை தானமைத்து பத்திரமாகாளி வீட்டிருக்கும் வேளையிலே வீட்டிருக்கும் அந்த வேளையிலே அத்தோழியும் தான் பொறிக்க முடியாமல் தான் பொறிக்க முடியாமல் தேவரெல்லாம் அங்கே சிவனிடத்தில் முறையமிட சிவனிடத்தில் சென்று முறையமிட அழைத்து வர ஒரு தூதுவரை அனுப்புவாரா சொல் கேட்டு பத்திரகாளி பூதப்படை தனையேறி படை தனையேறி கலையேறி புறப்பட்டாலே கலையேறி கரையில் வந்து அளவாய் நல்ல கரையில் வந்து கூட்டமிட்டு அம்மை படை கூட்டமிட்டு போவதற்கு கடல் கடத்தி போவதற்கு மாட்டாமல் மாட்டாமல்